கால் கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா? கால் பண்ணிடுங்க டக்குனு ஓகேவா? ஆன்லைன்ல வரவங்களுக்கு தான் சொல்றேன் சரியா? மேம் கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். நேற்று லாஸ்ட்ல இது நல் ஃபங்க்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆகல. நல் ஃபங்க்ஷன் ரெக்கார்ட் ஆகல. சரி சரிப்பா. ஓகே நான் நல் ஃபங்க்ஷன் எனக்கு திருப்பி எடுக்கிறேன் ஓகேவா? சரி ஓகே. மேம் நம்பர் இது டேட்டா ஃபங்க்ஷன்ல இருந்து மந்த்ஸ் பிட்வீன் வரைக்கும் தான் மேம் ஆட் ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு ஓகே தானே? டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே தானே? எதுவும் டவுட் இல்ல உங்களுக்கு? பட் எனக்கு ரெஃபர் பண்ணதுக்கு வந்து மந்த்ஸ் பிட்வீன் வரைக்கும் தான் இருக்கு. ரெஃபர் அந்த பண்ணதுக்கு குரூப் ஃபங்க்ஷனோட இந்த டேட் ஃபங்க்ஷன் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம். நல் ஃபங்க்ஷன் நீங்க திருப்பி எடுத்துடலாம் ஓகேவா? சரி இப்போ டேட் கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே கிளியரா? நம்பர் ஃபங்க்ஷன் கிளியரா? டேட் ஃபங்க்ஷன் கிளியரா? எஸ். நல் ஃபங்க்ஷன்ஸ் கிளியரா? நல் ஃபங்க்ஷன் சரி லாஸ்டா பாத்துக்கலாம் நல் ஃபங்க்ஷன் சரியா? கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் போடுறோம். இதுக்கு மாற்றல இதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. கேஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குமா? கேஸ் மல்டிப்ளிகேஷன் அதுவும் நிறைய இருக்கு. இப்போ சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் டாபிக் போட்டு கேஸ் மேனிபுலேஷன் போட்டு ஏன்னா பேக் சைடு எழுதிக்கும். ஆமா இது இருக்கு நல் ஃபங்க்ஷன் எழுதினேன். கேரக்டர் மேனிபுலேஷன் போட்டு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் போட்டு கேரக்டர் மேனிபுலேஷன். கேரக்டர் மேனிபுலேஷன் குள்ளார என்னென்ன சப் ஃபங்க்ஷன் இருக்குன்னா இன்ஸ்டிங், சப்ஸ்டிங், லென்த், ரீப்ளேஸ், டிரான்ஸ்லேட், ரிவர்ஸ், ட்ரிம், எல் ட்ரிம், ஆர் ட்ரிம், எல் பேட், ஆர் பேட் அவ்வளவுதான். எல் பேட், ஆர் பேட் வரைக்கும் தான் ஓகேவா? எல் பேட், ஆர் பேட் வரைக்கும் நோட் பண்ணி ஆர் பேட் வரைக்கும் நோட் பண்ணி எல் பேட், ஆர் பேட் வரைக்கும் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எந்த காலம்ஸ் கூட மட்டும் வர்க்கா? கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கிற ஃபங்க்ஷன் கூட மட்டும் தான் ஆட் ஆகுமா? அப்ப நம்பர் ஃபங்க்ஷன் எது கூட மட்டும் தான் ஆட் ஆகும்? நம்பர்ஸ் கூட மட்டும் தான் ஆட் ஆகும், ஆட் ஆகும் ஓகேவா? சரி இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? கிடையாது.
இது சில ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் கூட மட்டும் தான் வர்க் ஆகும், சில ஃபங்க்ஷன் வந்து நியூமரிக்கலி சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? கேரக்டர் மேனிபுலேஷன்ல ரெண்டுத்துக்குமே சில ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிலருக்கு தான் வர்க் ஆகும், சில ஃபங்க்ஷன் ஒரு சிலருக்கு தான் வர்க் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளார நிறைய ஃபங்க்ஷன் இருக்குப்பா. சரியா? ரொம்ப 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 முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்டர்வியூல கண்டிப்பா கேக்குற ஃபங்க்ஷன் வந்து கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இப்போ கேரக்டர் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது? இன்ஸ்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெம்பரரியா நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? டெம்பரரியா ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ண போறேன். என்ன வேர்டை பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா கேரக்டர் அப்படிங்கிற வேர்டை கேரக்டர் அப்படிங்கிற வேர்டை பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? என்ன வரணும் இங்க? சிங்கிள் கோட்ஸ் வரணும். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் என்ன டேபிள் யூஸ் பண்ணனும்? இந்த கேரக்டர்ங்கற வேர்ட் பிரிண்ட் ஆகணும்னா என்ன இங்க டேபிள் யூஸ் பண்ணனும்? from here. ஓகேவா? எனக்கு என்ன ஆயிடுச்சு? கேரக்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படினா இந்த கேரக்டர்ல எத்தனை ஏ இருக்கு? 2 ஏ இருக்கா? கேரக்டர்ல எத்தனை ஏ இருக்கு? 2 ஏ இருக்கு. எனக்கு செகண்டா ஒரு ஏ இருக்குல, செகண்டா ஒரு ஏ இருக்குல, அந்த ஏ அந்த வேர்ட்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு தெரியணும். செகண்டா உள்ள ஏ அந்த வேர்ட்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்குங்கிறது தெரியணும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது? இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன். இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் வேர்ட்ல பர்టిక్యులர் லெட்டரோட பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? ஒரு பர்టిక్యులர் வேர்ட்ல பர்టిక్యులர் லெட்டரோட பொசிஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் எதுக்கு என்னது? இன்ஸ்டிங். ஓகேவா? இன்ஸ்டிங் எத்தனை ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா 4 ஆர்குமென்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும். இன்ஸ்டிங் எத்தனை ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணும்? 4 ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. என்னப்பா? இது புரியும். அது ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டு நோட் பண்ணிக்க. புரியல, நான் லாஸ்ட் ஹெட்டிங் காமிக்கவா? ஓகேவா? சரி, இப்போ இன்ஸ்டிங் எத்தனை ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணும்னு சொன்னா 4 ஆர்குமென்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன்? இன்ஸ்டிங் கொடுக்க போறேன். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் இங்க? இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன். இன்ஸ்டிங் நான் என்ன கொடுத்துட்டேன்? ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? செகண்ட் ஆர்குமென்ட் நான் இப்ப என்ன கொடுக்க போறேன்? செகண்ட் ஆர்குமென்ட் கொடுக்க போறேன். செகண்ட் ஆர்குமென்ட் என்னமா கொடுக்கணும்? நான் இப்ப எதோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? a வோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும். எதோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும்? a வோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும். நான் என்ன கொடுத்துட்டேன்? செகண்ட் ஆர்குமென்ட்ட a கொடுத்துட்டேன். இப்போ நான் ஏன் தான் கொடுத்திருக்கேன். அது ஃபர்ஸ்ட் வர ஏவா செகண்ட் வர வேயா நான் என்ன பண்ணவே இல்ல, சொல்லவே இல்ல. கரெக்ட்டா? அப்ப நான் தேர்ட் ஆர்குமென்ட்டா என்ன சொல்லணும் அப்படினா எனக்கு ஃபர்ஸ்ட் வர ஏ வேணுமா செகண்டா வர ஏ வேணுமா அப்படினு சொல்லணும். சாரி, தேர்ட் ஆர்குமென்ட்டா நான் என்ன சொல்லணும் அப்படினா எனக்கு வந்து எங்க இருந்து கவுண்ட் பண்ணனும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணனுமா லாஸ்ட்ல இருந்து எனக்கு கவுண்ட் பண்ணனுமா அப்படிங்கறத நான் என்ன சொல்லணும்? தேர்ட் ஆர்குமென்ட்டா சொல்லணும். தேர்ட் ஆர்குமென்ட்டா என்ன சொல்லுவேன்? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணனுமா இல்ல லாஸ்ட்ல இருந்து எனக்கு கவுண்ட் பண்ணனுமான்னு சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணனும்னா என்ன கொடுப்பேன்னா 1 கொடுப்பேன். லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணனும்னா என்ன கொடுப்பேன்னா -1 கொடுப்பேன். ஓகேவா? இப்போ இங்க என்ன கொடுக்கிறேன்? 1 கொடுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஆர்குமென்ட்டா என்ன சொல்லணும் அப்படினா எனக்கு ஃபர்ஸ்டா வர ஏ வேணுமா செகண்டா வர ஏ வேணுமா தேர்டா வர ஏ வேணுமான்னு சொல்லணும். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் என்ன கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு அப்புறம் அது இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்ததா இல்ல லாஸ்ட்ல இருந்து வந்ததா ஸ்டார்டிங்ல இருந்து வரல இல்ல என்ன இருந்து வரல from the beginning ல இருந்து கவுண்ட் பண்ணோம். -1 கொடுத்தா from the லாஸ்ட்ல இருந்து என்ன பண்ணோம்? கவுண்ட் பண்ணோம். அப்ப fourth ஆர்குமென்ட் எதுக்காக? அது வந்து எத்தனாவதா உள்ள a ஓட பொசிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இன்ஸ்டிங் எதுக்காக? ஒரு பர்టిక్యులர் வேர்ட்ல உள்ள பர்టిక్యులர் லெட்டரோட பொசிஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இன்ஸ்டிங்
ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் 4 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும் எந்த வேர்ட் கண்டுபிடிக்கணுமோ அந்த வேர்ட் கொடுக்கணும் செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அந்த வேர்ட்ல எந்த லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணுமோ அந்த லெட்டரை கொடுக்கணும் தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கவுண்ட் பண்ணுமா லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணுமா அப்படிங்கறது சொல்லணும் ஃபோர்த் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட் வர ஏ வேணுமா செகண்டா வர ஏ வேணுமா தேர்டா வர ஏயோட பொசிஷன் வேணுமா அப்படிங்கறத சொல்லணும் ஓகேவா கிளியரா ஆன்லைன்ல எல்லாரும் கிளியரா காட்டுறேன் மைனஸ் ஒண்ணுமே போட்டு காட்டுறேன் ஓகேவா சொல்றேன் ஓகேவா இப்போ எனக்கு கரெக்டா வருதா பொசிஷன் கரெக்டா வருதா ஓகே இப்போ இத நோட் பண்ணிக்கோங்க அவுட்புட்டோட நோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ நான் -1 கொடுக்கிறேன்ப்பா இப்போ இந்த -1 கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும் கரெக்ட்டா சொல்லுங்க ஓகேவா புரியுதா எப்படி 7 ன்னு சொன்னேன் எதை வச்சு 7 ன்னு சொன்னேன் ஆமா எனக்கு லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது செகண்டா வர ஏவோட பொசிஷன் வேணும் ஓகேவா இப்ப லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்டா வர ஏவோட பொசிஷன் கேட்டா அது என்ன கொடுக்கும் எனக்கு என்ன கொடுக்கும் லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்டா வர ஏவோட பொசிஷன் வேணும்னா என்ன கொடுக்கும் லாஸ்ட்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்டா வர பொசிஷனோட ஏ ஓகேவா இன்ஸ்டிங் கிளியரா சப்ஸ்டிங் நோட் பண்ணிக்கிறேன் ஆமா क्वेश्चन 1 இருந்தா ஸ்டார்ட் அடுத்து என்ன யூஸ் பண்ண போறோம் சப்ஸ்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா இப்போ சப்ஸ்டிங் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்னா 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்பா ஓகேவா சப்ஸ்டிங் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஓகேவா நம்ம என்னவா சப்ஸ்டிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பர்టిక్యులர் வேர்ட் ஒன்னு இருக்கு ஓகேவா பர்టిక్యులர் வேர்ட் ஒன்னு இருக்கும் பர்టిక్యుலர் வேர்ட்ல இப்போ என்ன எனக்கு क्वेश्चन என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா from the 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 எனக்கு 4th பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகி எனக்கு 5 6 7 7th பொசிஷன் வரைக்கும் பிரிண்ட் ஆனா போதும் பர்టిక్యులர் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு பர்టిక్యులர் பொசிஷன் வரைக்கும் பிரிண்ட் ஆனா போதும் அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் என்னது சப்ஸ்டிங் சப்ஸ்டிங் ஃபங்க்ஷன் எதுக்காக எனக்கு பர்టిక్యులர் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு பர்టిక్యులர் ஃபங்க்ஷன் எனக்கு முடிஞ்சா போதும் அப்படினு சொல்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் என்னது சப்ஸ்டிங் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிங் ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் அப்படினா 3 ஆர்குமெண்ட் ஓகேவா செகண்ட் ஆர்குமெண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லுவேன் தேர்ட் பொசிஷன் வந்து எதுல முடியணும் அப்படினு சொல்லுவேன் 3 4 5 6 ஆர்குமெண்ட் 6 ஓட முடியணும் ஓகேவா சரி 4 ல ஸ்டார்ட் ஆகி எந்த நம்பர் புரியல கொடுத்தா பாருங்களேன் எப்படி இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस வருது தேவையில்லாத क्वेश्चंस தான் வரும் சரியா ஓகேவா புரியுதா சப்ஸ்டிங் எதுக்காகன்னு புரியுதா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நோ மேம்
இன்ஸ்டிங் எதுக்காக சப்ஸ்டிங் எதுக்காகன்னு புரியுதா? தாமு, பவன்யா, ஏதாவது டவுட் இருக்காப்பா இன்ஸ்டிங் சப்ஸ்டிங்ல? இல்ல இல்ல. ஓகே, அடுத்து லென்த் நோட் பண்ணிட்டீங்களா? காலைல உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்களா? எதை பார்த்து பண்ணீங்க? நீங்களாவே பண்ணீங்களா? ஓகே, அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்? லென்த் ஃபங்க்ஷன். ஓகேவா? லென்த் ஃபங்க்ஷன் ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுப்பா. நோட் பண்ணிக்கோங்க. லென்த் ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். லென்த் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட். லென்த் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணதுக்காக. ஓகேவா? ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரிங்ல எவ்வளவு கேரக்டர் இருக்கு லென்த். ஓகேவா? ஒரு பர்టిక్యులர் ஸ்ட்ரிங்ல எவ்வளவு லென்த் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் என்னது லென்த் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் காலம் கொடுத்தா என்ன ஆகும்? நான் ஃபர்ஸ்ட் நேம் காலம் கொடுத்தா என்ன ஆகும்? லென்த் ஆஃப் நான் என்ன கொடுக்கிறேன்? ஃபர்ஸ்ட் நேம் காலம் கொடுத்தா எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். நீங்க ரெண்டு ஸ்பேஸ் விட்டாலும் தப்பு இல்லை. ஓகேவா? எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல இருக்கிற ஒவ்வொரு நேமுக்கும் எவ்வளவு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஓகேவா? ஓகேவா? ஒவ்வொரு நேம்லயும் எவ்வளவு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணு. இப்போ எனக்கு பக்கத்துலயே எனக்கு நேமும் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் பக்கத்துலயே நேமும் டிஸ்ப்ளே ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரம்க்கு பின்னாடி மட்டும் தான் கொடுக்க முடியுமா? செலக்ட்க்கு அப்புறம் கொடுக்க முடியாதா? ஓகேவா? நான் என்ன பண்ணிப்பேன்? கமா ஃபர்ஸ்ட் நேம் வரும். ஓகேவா? ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். புரியலப்பா? புரியலன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு புரியலன்னு தாராளமா சொல்லலாம். ஓகேவா? கமா கமா எதுல யூஸ் பண்ணுவீங்க? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது லென்த் அப்படிங்கிறது எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுன்னு சொன்னேன்? ஒரு ஆர்குமெண்ட். அப்புறம் எப்படி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் கொடுப்பீங்க? புரியல. இல்ல என்ன கேக்குறீங்க? நீங்க கேக்குறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஃபுல் டே நான் சொல்லி அவங்களுக்கு பேசிக் கிளாஸ் இருக்கு, அதனால அதெல்லாம் சொல்லலை. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ரீப்ளேஸ். அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க.
நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிறது எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணா 3 ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுப்பா ஓகேவா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் ஹாய் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா செகண்ட் ஆர்குமெண்ட்டை நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காகமா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸ்ல உள்ள பர்டிகுலர் வேர்டை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ்ல பர்டிகுலர் வேர்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட்டை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லணும் ஓகேவா செகண்ட் ஆர்குமெண்ட் நான் என்ன சொல்வேன் எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன் தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லணும்னா அந்த வேர்டுக்கு பதிலா என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ண போறேன் புரியுதா என்னதுப்பா அது எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும் ஓகேவா this is topic புரியுதா அப்ப ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக பர்టిక్యులர் சென்டென்ஸ்ல பர்టిక్యులர் வேர்டை ரீப்ளேஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது சொல்றேன் பொறுமையா இரு வா விட்டா வந்து 2 நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கணுங்கக்கா இடத்த காலி பண்றோம்னு சொல்லுவாங்க அடுத்து டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் பா ஓகேவா ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் சரியா டிரான்ஸ்லேட் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஓகேவா ஃபர்ஸ்டா என்ன கொடுத்திருக்கேன் ஒரு ஆர்குமெண்ட் ஒரு நேம் கொடுத்திருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன் பரத் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்திருக்கேன் சரியா இப்போ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் இப்போ ரீப்ளேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னு சொன்னேன் இப்ப டிரான்ஸ்லேட் என்ன பண்ணும் அப்படின்னா பர்టిక్యులர் லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணும் ஓகேவா என்ன பண்ணும் பர்టిక్యుலர் லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணும் நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆர்ஏன்னு கொடுக்குறேன் இங்க என்ன கொடுக்குறேன் ஆர்ஏன்னு கொடுக்குறேன் அந்த ஆர்ஏவை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணும் எனக்கு என்ன பண்ணும் அந்த ஆர்ஏவை ரீப்ளேஸ் பண்ணும் அந்த ஆர்ஏவை என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்னா x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணும் எனக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணும் wx அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணும் அப்ப ஏங்கிற இடத்துல எல்லாம் எனக்கு என்ன வந்துரும் அப்படின்னா x வந்துரும் ஓகேவா rங்கிற இடத்துல எல்லாம் எனக்கு என்ன வந்துரும் w வந்துரும் ஓகேவா பர்టిక్యులர் லெட்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணனும்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணேன் பர்టిక్యులர் வேர்டை ரீப்ளேஸ் பண்ணா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் ஓகேவா ஓகேவா எனக்கு புரியல நம்ம தான் ரீப்ளேஸும் என்னதான் பண்ண போகுது லெட்டரை ரீப்ளேஸ் தான் பண்ண போகுது
சம்திங் இப்போ நீங்க பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பல்க் ஆஃப் பொரியல் இருக்கும்போது அது வந்து கிளாஷ் ஆகும். ஓகேவா? சரி. அடுத்தது என்ன அப்படின்னா ரிவர்ஸ். ஓகேவா? ரிவர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ரிவர்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணும். ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்? சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணும். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை அப்படியே எனக்கு என்ன ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன்? ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் எனக்கு ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்பேன்? ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? சரி, அடுத்து ட்ரிம்னு போட்டுக்கோங்க. ட்ரிம் போட்டிங்களா? ட்ரிம்ங்கிறது ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுப்பா. நல்லா நோட் பண்ணுங்க. ட்ரிம்ல எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஒன் மினிட். சரி, என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே. இப்போ ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணா ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். எப்பொழுதுமே நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டுக்கும் இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவுல என்ன கொடுப்போம்? கமா கொடுப்போம். கரெக்டா? ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவுல என்ன கொடுப்போம்? கமா கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவுல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஃப்ரம் கொடுக்க போறேன். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவுல என்ன கொடுக்க போறேன்? ஃப்ரம் கொடுக்க போறேன். எதுக்காக இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்காக? எனக்கு பர்டிகுலர் வேர்ட் இருக்குப்பா. பர்டிகுலர் வேர்டுல எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற எனக்கு ஃபர்ஸ்டும் லாஸ்டும் இருக்கிற பர்டிகுலர் லெட்டர் மட்டும் எனக்கு எலிமினேட் ஆகணும். எனக்கு ஃபர்ஸ்டும் லாஸ்டும் இருக்கிற பர்டிகுலர் லெட்டர் மட்டும் எனக்கு எலிமினேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா கொடுக்குற பர்டிகுலர் லெட்டர் ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் இருந்தா மட்டும் எலிமினேட் ஆகும். சென்டர்ல இருந்தாலும் எலிமினேட் ஆகாது. ஓகேவா? சென்டர்லயும் நான் என்ன கொடுக்குறேன்? ஒரு டாலர் சிம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? சென்டர்லயும் நான் என்ன கொடுக்குறேன்? ஒரு டாலர் சிம்பிள் கொடுக்குறேன். ஆனா இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் எங்க உள்ளதை மட்டும் தான் எலிமினேட் பண்ணும். ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் உள்ளதை மட்டும் தான் எலிமினேட் பண்ணுவோம். சென்டர்ல உள்ள டாலர் சிம்பிள் எல்லாம் என்ன பண்ணாது? எலிமினேட் பண்ணாது. அப்ப ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்காக? ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் எலிமினேட் பண்ணனும்னா மட்டும் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்காக? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எல்ட்னு பார்க்க போறேன். ஓகேவா? அடுத்தது என்ன நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஸ்லோவா போனியா? இதுக்கு மேல ஸ்லோவா போய் எந்த காலத்துல முடிச்சு
1 hour கிளாஸ். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்தது வந்து L trim. ஓகேவா? L trim போட்டுக்கோங்க. L trim எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்னா 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுப்பா. ஓகேவா? L trim எத்தனை ஆர்குமெண்ட் பண்ணும் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போறேன், ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்டா கொடுக்க போறேன். L trim எதுக்காக அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்போ trim ஃபங்க்ஷன் எதுக்காகன்னு சொன்னப்பா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட்ல இருக்கிறது எலிமினேட் பண்ண. இன் கேஸ் எனக்கு லெஃப்ட்ல உள்ளது மட்டும் எலிமினேட் பண்ணனும், இல்ல ரைட்ல உள்ளது மட்டும் எலிமினேட் பண்ணனும் அப்படினா நான் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட்ல உள்ளது மட்டும் எலிமினேட் பண்ணனும் அப்படினா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், L trim யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்ல உள்ளது மட்டும் எனக்கு எலிமினேட் ஆகணும்னா என்ன பண்ணிக்கலாம், R trim யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப கமா கொடுத்து செகண்ட் என்ன மட்டும் எனக்கு எலிமினேட் ஆகணும்னா டாலர் சிம்பிள் மட்டும் எலிமினேட் ஆகணும். என்ன மட்டும் எலிமினேட் ஆகணும், டாலர் சிம்பிள் மட்டும் எலிமினேட் ஆகணும். அதனால என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இதுக்கும் அதுக்கும் டிஃபரெண்டா பாஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப நான் ட்ரிப் கொடுக்கும்போது எப்படி பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் கமா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தேன் ஃப்ரம்ல, கமாக்கு பதிலா என்ன கொடுத்தேன் ஃப்ரம்ல நான் என்ன கொடுத்தேன் ஆர்குமெண்ட் இந்த இது ஸ்ட்ரிங் கொடுத்தேன். இப்போ என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கமா, அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன் டாலர் சிம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? புரியுதா? புரியுதா? லெஃப்ட்ல உள்ள டாலர் சிம்பிள் மட்டும் எனக்கு எலிமினேட் ஆயிட்டா, ஓகேவா? அடுத்து நான் R trim கொடுத்தா என்ன நடக்கும், ரைட் சைடுல இருக்கிற டாலர் சிம்பிள் மட்டும் எனக்கு ரேஸ் ஆகும். ஓகேவா? ஓகேவா? நோட் பண்ணு. நோட் பண்ணிட்டீங்களா? கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா போகுது, கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. இல்லாட்டா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்புறமா வீடியோ பார்த்து எடுத்துக்கங்க. நான் சொல்றது மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. சரியா? அடுத்தது L pad. L pad. ஓகேவா? L pad அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? L pad அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ண போகுது, 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ண போகுது. L trim எதுக்காகன்னு சொன்னோம், மெயில் பண்றது. L pad எதுக்காக தெரியுமா, எனக்கு லெஃப்ட் சைடுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும், ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு எப்படி சின்டாக்ஸ் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த ஸ்ட்ரிங்ல நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், எந்த ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடணும். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எனக்கு கால்குலேட் பண்ணணும். என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கால்குலேட் பண்ணி அதுல நான் கொடுக்கிற ஆர்குமெண்ட் எத்தனை வாட்டி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும், எத்தனை வாட்டி வந்து எனக்கு ஆட் ஆகணும் அப்படிங்கறத சொல்லணும். நான் இங்க 2 கொடுத்துட்டேன், ஆர்குமெண்ட் எத்தனை வாட்டி ஆட் ஆகும், 2 டைம்ஸ் ஆட் ஆகும். நான் சாரி, இது வந்து 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். சரியா? L pad எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? L pad 3 ஆர்குமெண்ட்ஸ்
எல்பர் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்டா நான் எந்த ஸ்ட்ரிங்ல வந்து எனக்கு ஆட் ஆகணும்னு சொல்லிடுவேன் செகண்ட் ஆர்குமெண்டா அந்த பர்టిక్యులர் ஸ்ட்ரிங்கோட லெந்த் கால்குலேட் பண்ணிட்டு அதுல எத்தனை வாட்டி நான் கொடுக்கிற ஒரு கேரக்டர் ஆட் ஆகணும் அப்படிங்கறத நான் வந்து செகண்ட் ஆர்குமெண்டா சொல்லணும் தேர்ட் ஆர்குமெண்டா எனக்கு என்ன கேரக்டர் ஆட் ஆகணும் அப்படிங்கறத சொல்லணும் தேர்ட் ஆர்குமெண்டா என்ன சொல்லணும் நான் கொடுக்கிற கேரக்டர் எந்த கேரக்டர் எனக்கு ஆட் ஆகணும் அப்படிங்கறது எத்தனாவது ஆர்குமெண்டா சொல்லணும் தேர்ட் ஆர்குமெண்டா சொல்லணும் from என்ன டேபிள் என்னப்பா புரியலையா +2 இங்க பாருங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இப்ப எல்பேட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா என்ற பர்టిక్యులர் வேர்ட் இருக்கும் தெரியலையா புரியலையா ஸ்டார் சும்மா எது வேணாலும் கொடுத்துக்கலாம் எது வேணாலும் ஸ்டார் வந்து நீங்க எந்த கேரக்டர் ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஸ்டார் தான் கொடுக்கணும் இல்ல எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆமா எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆமா அது சேர்த்து ஒரு ஆர்குமெண்ட் ஓகேவா என்னப்பா அதோட லெந்த் கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து +2 ஆட் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக +2னா எனக்கு ரெண்டு வாட்டி அந்த ஸ்டார் வந்து ஆட் ஆகணும் தென் மூணு வாட்டி ஆட் ஆகணும்னா நான் +3 கொடுத்துட்டேன் அந்த மாதிரி ஓகேவா புரியுதா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு புரியுதா இப்போ நம்ம அதுல வேற ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்துட்டு யூ கொடுத்தோம்னா ஒரு டைம் ஆட் ஆகணும் மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து ஜீனியர்ஸ்க்கு வரும் ஓகேவா நம்ம ரெண்டு வாட்டி அப்படின்னா நான் சிங்கிள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறோனோ அது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் அவ்வளவுதான் ஓகேவா புரியுதா இன்மேரி டைனமிக் வேணும் அவங்க டூல வந்துட்டு ஏதோ பண்ணிச்சு நான் தப்பா பண்ணிருக்கீங்க கொரியோட செக் பண்ணுங்க ஓகேவா ஓகேவா ஏதாவது டவுட் இருக்கா அதுல ஆமா எல் பேட்னா லெஃப்ட் சைடு ஆட் பண்றது ஆர் பேட் கொடுத்தா அப்ப எனக்கு என்ன ஆகும் ரைட் சைடுல ஆட் எல் ட்ரிம்லயும் ரைட் சைடு உள்ளது தான் ரிமூவ் ஆகும் செக் பண்ணி பாருங்க ஓகேவா எல் ட்ரிம்ல லெஃப்ட் சைடு உள்ளது தான் ரிமூவ் ஆகும் ஆர் ட்ரிம்ல ரைட் சைடு உள்ளது தான் ரிமூவ் ஆகும் எஸ்கியூஎல் டெவலப்பரே தப்பா தான் மேம் இருக்குன்னு சொல்லாம சொல்றேன் நோட் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு எந்த சைடு ஆட் ஆயிருக்கு ஸ்டார் பி ஆட் பண்ணிருக்கேன் ஓகேவா இன்னும் வேற என்ன ஃபங்க்ஷன் கவர் பண்ணல கேரக்டர் மேனிபுலேஷன்ல எல்லாமே முடிஞ்சிடுச்சா கேரக்டர் மேனிபுலேஷன் ஏதாவது டவுட் இருக்கா அப்படி கிடுகிடுன்னு சொல்லுங்க எம்சிக்கு இருக்காக சப்ஸ்ட்ரிங் எதுக்காக எதுல எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த பொசிஷன்ல முடியணுங்கிறதுக்காக லென்த் எதுக்காக ரீப்ளேஸ் எதுக்காக replace a particular character in the string. Translate. Replace a particular characters. Reverse. Reverse the string. Trim. Trim first. Trim the last letter. L trim. Left side. Syntax எப்படி கொடுப்பீங்க?
நான் இப்ப என்ன கொடுத்துருக்கேன் செலக்ட் எல்கிரம் ஓகேவா எல்கிரம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொன்னேன் லெஃப்ட் சைடுல இருக்கிறது ரிமூவ் பண்ணும் அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு எல்கிரம் ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்டா நான் வந்து எந்த ஆர்குமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும்ங்கறத ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா சொல்லிடுவேன் செகண்ட் ஆர்குமெண்டா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல எந்த பர்టిక్యులர் லெட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுவேன் ஓகேவா அப்ப நான் பர்టిక్యులர் லெட்டர் செகண்ட் ஆர்குமெண்டா கொடுத்துட்டேன்னா எனக்கு லெஃப்ட் சைடுல உள்ள அந்த பர்టిక్యులர் டாலர் சிம்பிளை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் புரியுதா ஓகேவா லெஃப்ட் சைடுல தான ரிமூவ் ஆகுது லெஃப்ட் சைடுல உள்ள பர்టిక్యులர் கொடுத்திருக்க ஆமா ஆமா எல் பேர் தான்டா இது எல் பேரா என்னப்பா புரியல எது லெஃப்ட் எது ரைட் தெரியலையா கொஞ்சம் போங்க வெல்கம் டு லெஃப்ட் சைடு பாரா இது ரைட் சைடா இது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடுல ஆட் ஆகணும் ஓகேவா வீட்ல போயிட்டு ஒவ்வொரு கொரியா எழுதி டிஃபரன்ஸோட எடுத்துட்டு வாங்க ஓகேவா புரியுதா வேற ஏதாவது டவுட் இருக்கா கேரக்டர் மேனிபுலேஷன் ஏதாவது டவுட் இருக்கா நல்லதான் போய் எடுக்க போறேன் நல் ஃபங்க்ஷன் டைம்லாம் ஆகாது நோட் பண்ணுங்க சரி ஓகே ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுதா டவுட்டே இல்லையா ஆஃப்லைன்ல உள்ளவங்க என்ன டவுட் கேக்குறாங்க புரியுது மேம் பாணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நோ மேம் ராமு Hello? ஏதாவது டவுட் இருக்காப்பா No. கிளியரா I think clear, no. என்னப்பா புரியல Nothing. சரி ஓகே நல் ஃபங்க்ஷன் ஒழுங்கா எப்பயாவது கவனிங்க சரியா எண்ணியல் எதுக்காகன்னு சொன்னேன் தெரியாது நல் ஃபங்க்ஷன்ல மொத்தம் 4 ஃபங்க்ஷன் இருக்குப்பா ஓகேவா NVL NVL2 null if partial அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓகேவா NVL NVL2 null if partial அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓகேவா நான் இப்ப என்ன பண்ண போறேன் null ஃபங்க்ஷன் ஓகேவா ஃபர்ஸ்ட் null ஃபங்க்ஷன்ல NVL ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன் ஓகேவா NVL அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் NVL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் NVL ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுப்பா NVL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறேன் 1 கொடுக்கிறேன் அடுத்து என்ன கொடுக்கிறேன் 8 கொடுக்கிறேன் இல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா என்ன கொடுக்க போறேன் நல் கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா என்ன கொடுக்க போறேன் நல் கொடுக்க போறேன் செகண்ட் ஆர்குமெண்டா என்ன கொடுத்துக்கிறேன் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன் ஃப்ரம் என்ன டேபிள் அப்படினா டூஎல் அப்படிங்கிற டேபிள் நல்லோட மீனிங் என்னப்பா நல்லோட மீனிங் என்னது ஒண்ணுமே இல்ல நல் ஃபங்க்ஷன் எதுக்காக மட்டும் தான் சொன்னேன் நல் வேல்யூஸ் கூட வர்க் பண்றதுக்காக மட்டும் தான் நல் ஃபங்க்ஷன் அப்போ நான் என்ன பண்றேன் NVL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் NVL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுத்துட்டேன் நல் கொடுத்துட்டேன் செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுத்திருக்கேன் 8 கொடுத்திருக்கேன் ஓகேவா ஃப்ரம் என்ன டேபிள் டூஎல் டேபிள் ஓகேவா திருப்பியும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த கொரிய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக ஓகேவா
பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல் எடுத்துட்டு என்ன கொடுக்குறேன் 1 கொடுக்குறேன். சரியா? நான் இப்போ NVL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் நல்லா லிசன் பண்ணுங்க. NVL அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் போய் செக் பண்ணும்பா. நான் உள்ள கொடுத்துருக்கேன் ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் போய் செக் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்டா கொடுத்துருக்க ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்டா இருக்கிற ஆர்குமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செகண்டா உள்ள ஆர்குமெண்ட்டை ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துரும். ஓகேவா? இதுவே நான் ஃபர்ஸ்டா கொடுத்திருக்க ஆர்குமெண்ட் நல்லா இல்ல சம்திங் ஏதாவது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டையே அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துரும். புரியுதா? மேனேஜர் ஐடி இருக்குல்ல, மேனேஜர் ஐடி காலத்துல ஃபர்ஸ்ட் ரோல நல் இருக்கும், அதுக்குள்ள வேல்யூஸ் இருக்கும். அப்போ அந்த செகண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? அந்த ரோ பிரிண்ட் ஆகும், கீழ உள்ள சரி பாப்போம். அது பாப்போம். ஓகேவா? அது பார்க்கலாம். ஒரே நல்ல ஒரு வேல்யூஸ் இருக்கு பார்க்கலாம். இப்போ இது புரியுதா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஓகேவா? செகண்ட் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஓகேவா? இப்போ எம்ப்ளாய் டேபிள் இருக்கிற காலமை வச்சு பண்ணுவோம். ஓகேவா? செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் என்ன டேபிள்? இப்போ இது நல் காலமா பார்த்து நான் எடுத்துக்கிறேன். எந்த காலம்ல நல் வேல்யூஸ் இருக்கோ அந்த காலம் எடுக்க போறேன். எனக்கு மேனேஜர் ஐடி அப்படிங்கிற காலம்ல என்ன இருக்கு? நல் வேல்யூ இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தூக்கி என்ன போட்டுக்கிட்டேன்? மேனேஜர் ஐடி காலம் போட்டுட்டேன். ஓகேவா? ஃப்ரம் நான் இங்க எம்ப்ளாயி டேபிள் கொடுத்தா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? ஆமா ஷூரா? ஓகேவா? அப்ப எனக்கு ஏன் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எனக்கு 8 வந்திருக்கு? நல்லா இருந்துச்சு அதனால எனக்கு 8 வந்திருக்கு. பாக்கி எல்லாத்துக்கும் எனக்கு என்ன இல்ல? நல்ல இல்ல. அதனால சேம் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்? கிராஸ் செக் பண்றதுக்காக மேனேஜர் ஐடியை மட்டும் நான் திருப்பி என்ன பண்ணிக்கிறேன்? செலக்ட் பண்ணிக்கிறேன். மேனேஜர் ஐடி அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்? இத பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு நல்லா இருக்கு. அதனால எனக்கு 8 பிரிண்ட் ஆகுது. பாக்கி எல்லாத்துக்கும் எனக்கு என்ன இருக்கு? மேனேஜர் ஐடி நல்லா இல்ல. அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? அதே வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துருச்சு. புரியுதா? போலீஸ்காரன் விசாரிக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். சரி கமிஷன் பிசிபி காலம் தானே இது இல்லையா? சரி ஓகே. எப்படி போட்டாலும் ரிசல்ட் ஒண்ணா தானே வரப்போகுது. ஆமா ரிசல்ட் மாறி வரும். ஏன்னா நல் வேல்யூஸ் இது இல்லாம வருதுல. ஓகே சரி ஓகே. சொல்லுங்க இதுல என்ன டவுட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு. அப்ப அது எங்க இருந்து வேல்யூ எடுக்கும்? நல்ல மட்டும் தானே கொடுக்கும். ரெண்டு ஃபர்ஸ்ட் ரோக்கு மேனேஜர் ஐடி நல்லா தான் இருக்கு, கமிஷன் பிசிபி நல்லா தான் இருக்கு. அப்ப வேல்யூ எங்க இருந்துமே எடுக்க முடியாதுல. அதனால நமக்கு நல்ல ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? புரியுதா? ஆனா பாக்கி எல்லாத்துக்கும் வேல்யூ எங்க இருந்து எடுக்குது? மேனேஜர் ஐடி காலம்ல இருந்து எடுக்குது. கமிஷன் பிசிபி நல்லா இல்லாததுக்குலாம் டைரக்டா எங்க இருந்து எடுத்துட்டா கமிஷன் பிசிபில இருந்து எடுக்குது. புரியுதா? இதெல்லாம் ஆமா ரோவா செக் பண்ணும். ஓகேவா? புரியுதா? புரியுதா? இதுக்கு மேல நல் ஃபங்க்ஷன்ல எந்த டவுட் வராதுல? ஓகே. இப்ப NVL2 என்ன பண்ணும்? என்ன கரெக்டா இருக்க பட்சத்துலனா சரி
ஓகேவா NL2 என்ன பண்ணும் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஓகேவா NL2 என்ன பண்ணும் 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் தேர்ட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணும் செகண்ட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் பண்ணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு தேர்ட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நல்லா இல்லைன்னா எனக்கு எத்தனாவது ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகும் செகண்ட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகும் ஓகேவா அடுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகாது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகாது ஓகேவா இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும் ஓகேவா புரியுதா அப்ப NL2 வந்து 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் NL வந்து எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் சிங்கிள் ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் ஓகேவா அடுத்தது NL நல் இஃப் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் நல்ல இஃப் என்ன பண்ணும் ரெண்டு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் நான் கொடுக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்டும் சேமா இருந்துச்சு நான் கொடுக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்டும் சேமா இருந்துச்சு நான் கொடுக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா நல் வரும் ஓகேவா நான் கொடுக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துரும் ஓகேவா நல்ல இஃப் நான் கொடுக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல நல் வரும் நான் கொடுக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட் டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துரும் ஓகேவா புரியுதா ஓகேவா இப்ப நல்ல இஃப் புரிஞ்சுச்சா நல்ல இஃப்ல ஏதாவது டவுட் இருக்கா நல்லா கொட்டாய் விடு நல்லா கொட்டாயிடு அடுத்தது காஷியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னப்பா பண்ணும் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும் அப்ப நான் n நம்பர் ஆஃப் நல் கொடுத்துட்டு இங்க 8 கொடுத்துட்டு திருப்பி நல் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் சும்மா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும் அப்படின்னா காஷியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா காஷியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நான் n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும் n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணாலுமே எனக்கு நல் வேல்யூவெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நான் எத்தனாவது ஆர்குமெண்டா ஒரு நம்பரோ இல்ல ஒரு கேரக்டரோ கொடுக்குறேன் ஒரு ஸ்ட்ரிங்கோ கொடுக்குறேனோ அந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துரும் ஓகேவா புரியுதா ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அப்படிதான் வரும் போலீஸ் ஓகேவா இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 8 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேவா அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா அப்ப நல் ஃபங்க்ஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேவா ஆன்லைன்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எஸ் மேம் ஹலோ கவனியா புரியுதாமா நல் ஃபங்க்ஷன் ரெக்கார்ட் எஸ் மேம் சரி நான் டியூவல் டேபிள்ல வச்சு என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் எம்ப்ளாய் டேபிள்ல வச்சு ட்ரை பண்ணுங்க சரியா ஓகே அடுத்த இதுக்கு போலாமா மூணு இருக்கு இது கொஞ்சம் எல்லாமே பெருசுதான் கான்செப்ட் புரிஞ்சு சரி ஓகே வைண்ட் அப் பண்ணிக்கலாம் டுமாரோ பண்ணிக்கலாம் ஓகே
கொஞ்சம் கான்செப்ட் பெருசு இல்லைன்னா இதை திருப்பி நாளைக்கு எடுக்க சொல்லுவீங்க. ஓகே, தேங்க்யூப்பா. கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணலாமா? 8, 9, 9:30 வரைக்கும் கட்டே பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கோங்க.